ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மைக் வாங்கியிருந்தோம். அந்த மைக்கோட யூசஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அமேசானில் இந்த மைக் ஜஸ்ட் ₹1000 தாங்க, மற்ற ஆப்பை விட கம்மிங்க. அதனால் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்க பிரிச்சிடலாம். இப்போது இந்த டப்பா வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இதான் நாங்கள் வாங்கின மைக்கு, ஐநெக்ஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இப்போ திறந்து பார்த்து அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எல்லா டப்பாவும் டைட்டாக வச்சுருக்காங்க. திறந்தவுடனே அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 1 மணி நேரம் ஃபஸ்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு, அப்புறம் செட்டிங்ஸில் போய் ஓடிஜி சர்ச் பண்ணி ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு அந்த இதை ரிசீவரை குத்தினோன்னா கனெக்ட் ஆகிருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதாங்க ரிசீவர். அப்புறம் பார்த்திங்கன்னா மைக் இருந்துச்சுங்க. இந்த மைக் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பிடிக்கிறதுக்கும் நல்லா கெட்டியாக, கொஞ்சம் இதில் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுங்க. அடுத்தது வந்து ஒரு ஓடிஜி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆப்பிள் ஃபோன்லலாம் குத்துற மாதிரி தான் இந்த ஓடிஜி குத்திக்கணும். அடுத்தது இன்னொரு ஓடிஜி. இது வந்து நார்மல் அந்த மைக்ரோ கேபிள் குத்துறது. அடுத்து இது வந்து இந்த கேமராக்கெல்லாம் குத்துறதுக்கு வச்சுருக்காங்க. இதை இந்த ரிசீவரில் மாட்டி குத்திக்கணும். அந்த ரிசீவர் வந்து சி டைப்புங்கிறதுனால மற்றெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த டப்பாக்குள்ளே என்னமோ இருக்குதுன்னு எடுத்து பார்த்தோங்க. இதான் சார்ஜருங்க. இந்த மைக்கை இதில் சார்ஜ் பண்ணணும். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மேனுவல் கொடுத்துருந்தாங்க. இந்த மேனுவல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியாமல் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணால் கதமுச்சன்னு நிறைய எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் படிக்கலை. எங்களுக்கே எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியுங்கிறதுனால அதை விட்டுட்டோங்க. இதெல்லாம் தாங்க அதுக்குள்ளே இருந்தது. இந்த பொருள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ வந்து இது எப்படி சார்ஜ் குத்தணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சார்ஜரை ஃபஸ்ட்டு நம்ம அடாப்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இந்த மைக்கில் வந்து சைடில் குத்திக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நாங்கள் சார்ஜில் போய் குத்துறோம். போய் குத்திட்டோங்க. சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரிஞ்சுங்க. இந்த பாருங்கள் காமிக்கிறோம். இந்த மாதிரி ரெட் லைட் இருந்துச்சுன்னா சார்ஜ் இல்லைன்னு அர்த்தங்க. அதே மாதிரி க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 2 லைட்டு மாற்றி இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தங்க. இதை நம்ம 1 ஹவருக்கு சார்ஜ் போடலாம். இப்போ வாங்க நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த மைக்குக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கலராக லைட்டு மாறி எரியுங்க. இப்படி மாறி எரியும்போது டிஸ்கனெக்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ரிசீவரை எடுத்து நம்ம ஃபோனோட குத்திடலாங்க. குத்தினோடனே பார்த்தீங்கன்னா அந்த லைட் அப்படியே ஸ்டேபிள் ஆகிடுங்க. க்ரீன் லைட்டாக ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக் கனெக்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மைக்கோட குவாலிட்டி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறதையும், இந்த குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் யாரெல்லாம் இந்த மைக்கை வாங்குவேங்கிறீங்களோ அவங்களும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராச்சும் மைக் வாங்குற மாதிரி இந்த ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களோ அவங்களாம் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடிக்கடி வரும்.